அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விசுவாசத்தோடே காத்திருங்கள். இந்த நாள் தியானத்திற்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எழும்பி பிரகாசிப்பது அவசியமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிற நாம், கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே சொல்கிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமி நிரப்பும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஒருவேளை இந்த வருடம் துவங்கி 2 மாதங்கள் கடந்து சென்று விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒளி வரவில்லை, இன்னும் பிரகாசமான வாழ்வு வரவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியவில்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, வல்லமையை தரித்து கொள்வதற்காக நாம் எழும்ப வேண்டும். எதற்காக நாம் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சீயோனே சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள். எதற்காய் தேவன் நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்? கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொள்வதற்காக. உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எழும்பு எழும்பு சீயோனே. எதற்காய் எழும்ப வேண்டும்? கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் பிசாசு நம்மளை வஞ்சித்து விடுவான். ஆகினால வல்லமை, அவருடைய வல்லமையையும் அவருடைய அபிஷேகத்தையும் நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய உடைகளை நாம் தரித்து கொள்ளுகிறோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்து அவருடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். 2வது சொல்லுகிறது, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் அலங்கார வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது வேதம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீதியின் சால்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தூசியை விட்டு எழுந்திரு. சில நேரங்களிலே நாம் உலகத்திலே இருக்கிறோம், தூசியை விட்டு நாம் எழுந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. அசூசியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை தான் அங்கே தூசி என்று சொல்லப்படுகிறது. தூசியை விட்டு எழுந்திரு. அதிலே 2ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து விடு. சில நேரங்களிலே கழுத்திலே கட்டுகளோடு நாம் அமர்ந்திருக்கலாம். பிரச்சனைகளோட, போராட்டத்தோட, பிரச்சனைகள் என்னை கழுத்தை நெருக்குகிறதையா என்று சொல்லுகிறாங்க. சில நேரங்களில உபத்திரவம் தாங்க முடியல. தாவீது சொல்றார், என் உபத்திரவத்தை பார்த்து தேவனே என்னை விடுவியோ. உபத்திரவங்கள் கழுத்தில் உள்ள கட்டுக்களை குறிக்கிறது. அதனால எதற்காக நாம் எழும்ப வேண்டும்? இந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வல்லமையை தரித்து கொள்வதற்காக நாம் எழும்ப வேண்டும். 2வதாக 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் தேவன் நம்மை எழுப்புகிறார் என்று சொல்லி, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமல் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான்.
எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? முதலாவது, வல்லமைகளை தரித்து கொண்டு நாம் எழும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதியின்படி கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். நாம் ஆண்டவருடைய நகரத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சிறைப்பட்டு போனவர்களை, ஆண்டவருடையவர்களை கிரயமில்லாமல் பரிதானமில்லாமல் விடுதலையாக்குவது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இலவசமாய் கிருபைகளை பெற்றீங்கள், இலவசமாய் அதை ஆண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் எப்படி சொல்லுங்க, தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்க வேண்டும் மக்களை. அதுதான் நீதியின்படி கர்த்தர் நம்மை உயிர் எடைய செய்கிறார். நீதியின்படி நம்மளை எழுப்புகிறார். எதற்காக எழுப்புகிறார் என்று சொன்னால், அவருடைய வல்லமையை தரித்து கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, நகரத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் நம்மை எழுப்புகிறார். சிறைப்பட்டு போன அவர்களுடையவர்களை விடுதலையாக்கும்படியாக, கிரயமில்லாமல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக தான் தேவன் நம்மை எழுப்புகிறார் நீதியின்படி. மூன்றாவதாக, தேவன் நம்மை எதற்காக எழுப்புகிறார்? மத்தேயு 10:7-8 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? நாம் சுகமடைந்து அப்படியே இருப்பதற்காக அல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை எழுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரையும் சீஷராக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் சீஷராகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகினால தேவன் உங்களை எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, வரங்களை, கிருபைகளை கொடுத்து வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். குஷ்டரோகியை சுத்தப்படுத்துவதற்காக, பாவத்தில் இருக்கிற குஷ்டரோகி, இப்படிப்பட்ட குஷ்டரோகம் என்று சொல்லுகிற பொழுது நம்மளை முடக்கி வைக்கிற காரியங்கள், கடன், வியாதி, பாரங்கள், பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முடங்கியிருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் எழுப்புகிறார். அடுத்தபடியாக, மரித்தோரை, பாவத்திலே மரித்தவர்கள், வியாதியிலே மரித்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை எழுப்பும்படியாக தேவன் நம்மை எழுப்புகிறார். பிசாசுகளை துரத்தணும். பிசாசுகளை துரத்துவதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 18:18, மார்க் 16:18 இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறது. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:1, லூக்கா 10:19 இப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே வாசிக்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்காக, பிசாசை பார்த்து பயப்படுவதற்காக அல்ல, அதை துரத்துவதற்காக தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தேவன் நம்மை எழுப்புகிறார் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 6:40 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைந்தும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்புனவருடைய சித்தமாயிருக்கிறது. எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? குமாரனை கண்டு, ஆண்டவரை கண்டு அவரிடத்திலே விசுவாசம் வைக்கணும். அதற்காக தேவன் எழுப்புகிறார். நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் எழுப்புகிறார். அதுதான் பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க வேண்டும். சகேயு இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். இன்றைக்கு நாம் இயேசு குமாரனை நாம் காண்கிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது கர்த்தர் அதற்காக தான் நம்மை எழுப்புகிறார். அவரோடு கூட உறவாடுவதற்காக. ஆதாம்
ஆண்டவரோடு இருப்பதற்காக ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலையில தேவன் அவளோட குளிர்ச்சியான வேளையில அவளோடு நடந்து சென்றார். தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கு இயேசுவை காணுவது தேவனுடைய விருப்பம், பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அவரிடத்திலே 100% விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் தேவன் நம்மை பாவத்திலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை எழுப்புகிறார். அடுத்தபடியாக யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது, லாசருவும் அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாயிருந்தான். எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? பந்தி இருப்பதற்காக, தேவனோடு போஜனம் பண்ணுவதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு இருப்பதற்காக, பந்தி இருப்பதற்காக தேவன் எழுப்புகிறார். இந்த லாசருவை எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? யோவான் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இவன் செத்து போனவனாயிருந்தான், மரித்து போனவனாயிருந்தான். லாசரு தேவன் எப்படிப்பட்டவனாய் இருந்து அவனை எழுப்பினார்? அவன் செத்து போனவனாயிருந்தான், அவன் மரித்து போனவனாயிருந்தான். அங்கே சொல்லுகிறார்கள், இவனை சாகாமல் இருக்க பண்ண கூடாதோ என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இவளை லாசருவை இவ்விதமாய் சிநேகித்தாரே. மார்த்தாள் மரியார் வீட்டிலே தங்கியிருக்கிற பொழுது லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார். இவன் மரித்திருக்க கூடாது, இவனை தேவன் அப்படி எழுப்பியிருக்கலாமே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவன் மரித்து போயிருந்தான். அவனை மரித்து அடக்கம் பண்ணினார்கள். 38ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அவன் குகையிலே இருந்தான். அவன் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து தேவன் அவனை எழுப்புகிறார்? ஒரு குகையிலே அவன் இருக்கிறான். அதன் மேலே ஒரு கல்லு புரட்டப்பட்டிருந்துச்சு. தேவன் உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுப்புகிறார்? பாவத்திலே மரித்து போயிருந்தோம், பாவத்திலே செத்து போயிருந்தோம். அப்பொழுது தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டு நம்மை எழுப்பியிருக்கிறார். குகையில இருந்திருப்போம். அப்படி ஒரு சில தீர்க்கதரிசிகள் இப்படி சொல்றாங்க, என்னை தேவன் உபத்திரவத்தின் குழியிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். உபத்திரவத்திலே, ஒருவேளை நீங்க உபத்திரவத்திலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வியாதியின் படுக்கையில தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது தாயின் வயிற்றிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் தேவன் குகை போன்ற ஒரு இடத்துல தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். எதற்காக? நம்ம எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சாத்தான் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருப்பான். 39ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்று சொல்லுகிறார். அவருடைய சகோதரி சொல்லுகிறார், எழுப்ப முடியாது இவனை, இவன் மரித்து 4 நாளானது, இவனை இப்பொழுது அந்த கல்லறையை திறந்தாலே நாரும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, 44ஆம் வசனத்துல லாசருவை குறித்து சொல்லுகிறார், அவன் கால்களையும் கைகளையும் பிரேத சீலைகளினாலே சுற்றப்பட்டிருந்தது, அவன் முகம் சீலையினாலே சுற்றப்பட்டிருந்தது. அப்படியானால் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில இப்படிப்பட்டவனை தேவன் எழுப்புகிறார். மரித்து போனவன், செத்து நாறுகின்றவன், இப்படிப்பட்டவனை தேவன் எதற்காக எழுப்பினார்? வாங்க வாசிக்கிற போது யோவான் 12:1 அவரோடு கூட பந்தி இருப்பதற்காக. இது லாசரு தேவனோடு கூட பந்தி இருப்பதற்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணும்படியாக, அவருடைய சரீரத்தை உட்கொள்ளும்படியாக தேவன் உங்களையும் எங்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, எழும்பு சீயோனே, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதிக்கும். எப்படி இருந்தா தேவன் எழுப்புவார்? ஒருவேளை என்னை இன்னும் எழுப்பலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னும் வியாதியின் படுக்கையில் இருக்கிறேன்,
உபத்திரவத்தின் குழியில இருக்கிறேன், நானும் மரித்து போய் கொண்டிருக்கிறேன், பிசாசினாலே காயப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். எப்படி இருந்தால் தேவன் எழுப்புவார்? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாய் இருக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார். அங்கே சொல்லுது, எப்பொழுது தேவன் நம்மை எழுப்புவாரா? உத்தமமாயிருக்கும் பொழுது. உத்தமர்களை தேவன் எழுப்புகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமாயிருக்க கடவா, அப்பொழுது தேவன் உங்களை எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக எழுப்புகிறார்? நீ ஒரு தீர்க்கதரிசியா, உன் சகோதரர் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கும்படியாக தேவன் எழுப்புகிறார். தீர்க்கதரிசியா எழுப்புகிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயிலே அருளுவேன். தீர்க்கதரிசியாய் தேவன் எழுப்புகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவன் நம்மை எதற்காக எழுப்புகிறார்? ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக எழுப்புகிறவராய் இருக்கிறார். ஆகினால இந்த நாளில அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்ய உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றபடி செய்ய உண்மையான ஆசாரியன். தேவன் நம்மை எப்படி எழுப்புகிறார்? உண்மையான ஊழியக்காரனாக, உண்மையுள்ள ஆசாரியனாக. இன்றைக்கு உண்மை இல்லை என்று சொன்னால், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை தான் தேவன் உயர்த்துகிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னை தேவன் உயர்த்தல, என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால், தேவனிடத்திலே உண்மையா இல்லை என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். உண்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். தேவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, அதற்காக தேவன் ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாய் எழுப்புகிறார். அவனுக்கு ஆசாரியனாய் எழுப்பி அப்படியே விட்டுறதல்ல, அவனுக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். தேவன் நம்மை ஆசாரியனாய் ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, நிலையான ஒரு வீட்டை கட்டுகிறார். அபிஷேகம் பண்ணி சகல நாளும் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க பண்ணுகிறார். அதற்காக தேவன் முதலாவது சொன்ன, அவர் தீர்க்கதரிசியாய் எழுப்புகிறார். இரண்டாவதாக ஆசாரியராக எழுப்புகிறார். ஏசாயா 40 கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எழுப்புகிறார். ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகையில் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 4ஆவதாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எப்பொழுது தேவன் எழுப்புகிறார்? விசுவாசமுள்ள ஜெபம் செய்கிற பொழுது. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணிகாலிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். விசுவாசத்தோட ஒரு ஜெபம், தேவன் நம்பிக்கையோடு ஒரு ஜெபம் நீங்கள் ஏறெடுக்கிற பொழுது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அது மாத்திரமல்ல, யாரை கர்த்தர் எழுப்புகிறார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். யாரை எழுப்புகிறார்? ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்களை. ஆக நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அது உங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக பிற்கப்படுகிற சிந்தப்படுகிற இரத்தம், பாவத்தை மன்னிப்பதற்காக புசிக்கப்படுகிற அவருடைய அப்பம். இதை நீங்கள் புசிக்கிற பொழுது கர்த்தர் எழுப்புகிறார். நித்திய ஜீவன் அவனுக்கு கடைசி நாளிலே, ஆண்டவருடைய வருகை நாட்களிலே கர்த்தர் எழுப்புகிறதா இருக்கிறார். ஆக
அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரிலே நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளவர்களாயிருக்க வேண்டும். அதனால கர்த்தர் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அது நீங்க எழும்புங்க, நிச்சயமாய் ஆண்டவருக்காய் எழும்பி நில்லுங்க, ஆண்டவருடைய மகிமையில பிரகாசிங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை அப்பா, இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை இவர்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து போய் 4 நாட்களான லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன், இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, தகப்பனே, யாரெல்லாம் எழும்ப முடியாம சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்களோ, கடன் பாரங்களில் இருக்கிறார்களோ, மந்திரத்தினாலே சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் சரீரத்தில் இறங்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய சுகமாக்குற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் சுகமாவதாக, எல்லா சரீர பலவீனங்கள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுந்த அக்கினி ஒவ்வொரு சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன், இந்த இரவு வேளையில தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுக்கள் அறுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். விரோதமாய் எழும்புகின்ற எல்லாவித மந்திரவாதத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறோம் அப்பா. வேரோடு பிரிங்கெடுக்கிறேன், வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு அழிக்கப்பட்டு போவதாக. எல்லா கிரியைகளை நரகத்திற்கு தூக்கி எறிகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல எழுப்போம். லாசருவை எழுப்பின தேவன், நாறிக்கொண்டிருந்த 4 நாட்களான மரித்து போன குகையில் இருந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன், இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே இப்பொழுதே அழுது கொண்டிருக்கிறார்களோ, உள்ளம் உடைந்து இந்த ஜபத்திலே பங்கு கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 மணிக்கு இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற நன்மையை சாட்சி எங்களுக்கு தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. கர்த்தர் இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உங்களை விடுவிப்பார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே. விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே.
பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கே பயப்படுங்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார். இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். வெண்கல கதவுகளை உடைத்திடுவார். இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. அந்தகாரத்தின் பொக்கிஷத்தையும் புதையல்களை தருவேன் என்றாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிப்பாரே, உன்னை ஆசீர்வதிப்பாரே, சேனையின் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். பறந்து காக்கும் பட்சியை போல சேனையின் கர்த்தர் காத்திடுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். எருசலேமின் ஆதரவாய் காத்து தப்ப பண்ணுவார். விடுவிப்பாரே, உன்னை விடுவிப்பாரே, சேனையின் கர்த்தர் விடுவிப்பாரே.